ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ஆலு மசாலா பூரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கை பயன்படுத்தி கொஞ்சம் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்து செய்ய போகிற இந்த பூரி வந்து கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல நான் வந்து 2 மீடியம் சைஸ் அளவு உள்ள உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடணும், அதனால் 4-5 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து லேசாக ஆறுனதுக்கப்புறமா இந்த தோலை வந்து உரிச்சிட்டு நம்ம வந்து சின்ன கண் இருக்கிற திருவியை பயன்படுத்தி நல்லா வந்து திருவி எடுத்துக்கலாம். வெந்திருந்தது அப்படின்னா தான் நம்ம மாவு கூட சேர்த்து பிசையும் போது கட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு திருவி எடுத்தாச்சு. இனி மாவு கலந்துடலாம். நான் 400 கிராம் அளவில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் ஓமம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாவை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முதல்ல உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியை பயன்படுத்தியே நம்ம வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பூரி மாவு பிசைகிற அளவுக்கு நம்மளுடைய மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியை வச்சே பிசைஞ்சாச்சு. இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லேசாக மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிடிச்சி இதில் வந்து மாவு போட்டு நம்ம வந்து பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு போடல அப்படின்னா லேசாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். பூரி தேய்க்கும்போது மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பூரி வந்து நல்லா எலும்பி வரும். நடுவில் வந்து கிழங்கு சரியாக மசியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஓட்டையாயிருச்சுன்னா பூரி வந்து புசுன்னு நல்லா எலும்பி வராது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலா பூரிக்கு கெச்சப் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தயிர் வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். இதிலேயே மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பராக நம்மளுடைய பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.